ஹலோ. நம்ம பார்த்துக்க போகிற டாபிக் வந்து கொனிக் செக்ஷன் சாப்டரில் சர்க்கிள். அதில் எக்ஸசைஸ் 10.1ல் செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் வந்துட்டு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம சென்டரும் ரேடியஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோஸில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது ஜென்ரல் ஃபார்ம் என்ன, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து ரேடியஸ் அண்ட் சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துப்போம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாமா? கொஸ்டின் நம்பர் 1. x plus 5 whole square plus y minus 3 the whole square equal to 36. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதுல h இதை கம்பேர் பண்ணி பாருங்க. h வந்து -5 and k வந்து 3 and r is equal to 6 because r square is equal to 36, so r is equal to 6. so center என்ன அப்படின்னு பார்த்தோம்னா that is h comma k which is -5 3 and the radius is nothing but r is equal to 6. Okay, shall we move on to the next question? Yes, next question என்னன்னா x square plus y square minus 4x minus 8y minus 45. அதாவது இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா x square plus y square minus plus 2gx plus 2fy plus c is equal to 0. இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஃபார்மேட்ல சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் g by g comma minus f. ஸோ ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இதுதான் வந்து இதுக்கு ஃபார்முலா. இப்போ என்ன மாதிரி மாற்றி எழுதணும்னா அந்த ஃபார்மேட்ல எழுதணும். பிளஸ் 2 மைனஸ் 2x, அதாவது -4 2 டைம்ஸ் -2ன்னு எழுதணும். சிமிலர்லி -8 2 டைம்ஸ் -4 அப்படின்னு எழுதலாம். 40 -45 பிளஸ் ஆஃப் -45 எழுதலாம். இப்போ கம்பேர் பண்ணோம்னா ஜியோட வேல்யூ -2, எஃபோட வேல்யூ -4, தென் சியோட வேல்யூ -45. ஸோ சென்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 4 because -g, -f. So answer is 2, 4. Then radius அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் plus 45 because minus c வந்து -45, so minus into minus plus ஆயிடும். So 2 2s are 4, 4 4s are 16 plus 45 which is equal to square root of 65. So radius of the value square root of 65 units. Okay. Okay, shall we move on to the next question? Next question is also the same format. X squared plus y squared minus 8x plus 10y minus 12 equal to 0. இதை நம்ம அந்த ஃபார்மேட்ல மாற்றி எழுதுறோம். x square plus y square plus 2 times minus 4ax plus 2 times 5y plus minus 12 equal to 0. So இங்க வந்து பார்த்தோம்னா g ஓட வேல்யூ -4, f ஓட வேல்யூ 5 positive 5 and c ஓட வேல்யூ -12. So g minus g f is the center. So what would be the center value is 4 -5. Now the radius, we want to calculate the radius. Square root of 4 square plus 5 square minus 4 whole square 4 square, so அதை அப்படியே போட்டுக்கிறேன். Then minus of -12 is plus 12. So 4 4s are 16 plus 5 5s are 25 plus 12. So 6 plus 5 is 11, 11 plus 2 is 13, balance 1. 1 plus 1 is 2, 2 plus 2 is 4, 4 plus 1 is 5, root of 53. So radius is square root of 53 units. Okay. So இதோட சென்டர் என்னன்னு பார்த்தா 4, -5, radius என்னன்னு பார்த்தா square root of 53. Next for last question, 2x square plus 2y square minus 2. இதை 2 காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். x square plus y square minus half of x is equal to 0.
ஸோ 2 டிவைட்ல கொண்டு வந்தாலும் அகைன் 0 தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து நம்ம மறுபடியும் அதே ஃபார்மேட்டில் எழுத பார்த்தோம்னா பிளஸ் 2 ஆஃப் மைனஸ் 1/4x பிளஸ் 2 ஆஃப் 0y பிளஸ் 0 equal to 0. ஸோ இதில் பார்த்தோம்னா g is equal to minus 1/4. G is equal to minus 1/4. F is equal to 0 and C is equal to 0. So center equal to minus G comma minus F is equal to 1/4 comma 0. Radius equal to square root of G square plus F square minus C equal to minus 1/4 whole square plus 0. So that is 1/4 square. Square and root are cancelled. So 1/4 is the answer. So center is 1/4 comma 0 and radius is 1/4. அவ்வளவுதான். ஸோ இந்த 4 சம்லையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த ஃபார்மேட்ல நம்ம ரேடியஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், அதே மாதிரி சென்டருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னு பார்த்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஓகே ஓகே, தேங்க்யூ, பை பாய்.